அது ஒன்றும் இல்லை, என் தம்பியை வாழ்த்துறேன். அவர் பயணங்களுக்கு மழை இடையூறு இல்லாமல் அவருக்கு உதவணும், அது சந்திக்கட்டும். அதில் ஒன்றும் இல்லை. அது அவர் விருப்பம், அவர் கட்சி, அவர் எப்படி கையாளணும்னு நினைக்கிறாரோ அது. இதெல்லாம் ஒன்று. அது அவர் தானே அதை முடிவு செஞ்சுக்கணும். அது ஒன்றும் பேச முடியாது. வேற ஏதாவது என் தங்கச்சிட்ட கேட்குறேன், பரப்புரை சரி பிரச்சாரங்கிறிய, நான் பரப்புரைங்கிறேன். என்ன பரப்புரை செய்கிறாங்க? சொன்னார்களே செஞ்சார்களா? சொன்னார்களே செஞ்சார்களா? செய்வீர்களா? இப்ப எங்க ஊர்ல தண்டல்காரன் ராஜாதி ராஜ ராஜ மார்க்கண்ட வருகிறார் அப்படின்னு இப்ப வந்து இங்கே இந்த இடத்தில் தொடர் வண்டி விடுகிறீர்களை விட்டார்களா? அங்கே வந்து அதை செய்தனர்களை செஞ்சார்களா? கோர்ட்ல சைலன்ஸ் அப்படிம்பா. தங்கச்சி, இது பரப்புரைன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் ஒரு பரப்புரைன்னு நினைக்கிறீங்க? மக்களின் வழியை மனதிலிருந்து ஒருத்தர் மொழியில் எடுத்து பேச முடியல அப்படின்னா என்ன? ஒரு வீட்டு பாடம்னு ஒன்றும் இல்லையா? ஐயா ஸ்டாலின் எவ்வளோ காலமாக அரசியல் இருக்காங்க, துணை முதல்வராக இருந்திருக்காங்க, முதல்வராகிட்டாங்க. நிறைய பேர் அவருக்கு தரவுகள் எடுத்து கொடுக்க ஆள் இருக்கு, கூட உதவியாளர் இருக்கு. ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய செயலாளர் இருந்து, மாவட்ட செயலாளர் இருந்து, பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து, முதல்வராக வந்து இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் இருக்காங்க, கூடவே ஆள் இருக்கு. இப்போ எந்த ஊருக்கு போகிறோம்? கரூருக்கா? கரூரில் என்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன தொகுதியில் என்னென்ன பிரச்சனை கொடுங்க. அந்த தரவுகளை ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் தான் பேசுகிறீங்க. அதை நினைவில் வச்சு பேச முடியலன்னா உங்களுக்கும் மக்களுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது? இப்போ இவ்வளோ காலம் அதிகாரத்தில் இருக்கும்போது எந்தெந்த இடத்துல என்னென்ன இடத்துல மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும் கூட தெரியாமல் நீங்கள் எங்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. என்ன தங்கச்சி இது? பரிச்சயவாத மனத்தில் வச்சுருந்தோம், பார்த்து தான் எழுதுவேன் அடம் பிடிச்சிட்டு இருந்தா ரொம்ப கஷ்டம். அவ்வளவு மக்கு மாணவர்களுக்கு இங்கே மதிப்பெண் கிடையாது. பார்த்து படிக்கும் போதே அது மண்ணரிப்பா மீனரிப்பா, அது நீடாமங்கலமா பீடாமங்கலமா, ரொம்ப கஷ்டம். நான் உண்மையிலே வெக்கப்படுறேன். ஒன்று என் முன்னோர்கள் காலத்தில் பிறந்து செத்துருக்கணும், இல்லைன்னா காக்க விரும்பி நாய் நிறையா வந்தால் 4 வீட்டில் நக்கியாவது செத்து இருந்திருக்கலாம். மானங்கட்ட இந்த இனக்கூட்டத்தில் பிறந்ததுக்கு வெக்கப்படுறேன். அதில் இருந்து பாருங்க, இவங்கெல்லாம் பார்த்த வேலை தான். எதுக்கு இந்த இனத்துக்கு ஒரு விடுதலை, ஒரு நாடு? எப்படியோ பிச்சு எடுத்து செத்துட்டு போங்கடான்னு போயிருந்துருக்கலாம். உசி பேத்தி ரணகலமாய் கைப்புள்ள கதையா நாங்கள் அடி வாங்கி தர்றோம்ல. வாங்கிட்டு இருக்கோம். வேற என்னடா? வேற ஏதாவது கேள்வி? விடியல் மீட்பில் போட்டாங்களா? ஓட்டுக்கு 1000 ரூபா எடுத்து வாங்கி பிடிச்சாங்களா? ஏன் எனக்கு என்ன? எப்போ அவங்களுக்கு வேலை இல்லை, நிறைய நேரம் இருக்குது. எனக்கு நேரம் இல்லை, நிறைய வேலை இருக்குது. கொஞ்சோண்டு மூளை, நிறைய வேலை. புரியுதா உனக்கு? என்னை விட்டு நான் ஊரை சுற்றி பார்க்கவில்லை, ஊரை மாற்றி விட்டுறணும்னு நினைக்கிறேன், ஊரை மாற்றணும்னு நினைக்கிறேன். ஆட்சி மாற்றத்திற்கு வரல, நான் ஆட்சி முறையை மாற்றத்துக்கு வந்திருக்கேன். புரியுதா? வேற இரு நீ என் தம்பி மட்டும் பிப்ரவரி வரைக்கும் போறாருன்ற, நானும் பிப்ரவரி 7 வரைக்கும் மாநாடு வரைக்கும் என்னை விடு. தம்பி நீ சொல்லு, வைக்கவா வேணாவா? நான் வைக்கிறேன்னா தனியா நிக்கிறதானே உங்க பலம். எதற்காக கூட்டணிக்கு போகிறீர்கள் என்று. இல்லைன்னா கூட்டணி வைக்காம எத்தனை நாளைக்கு நீங்க இப்படியே தனியா நின்று போராடுவீர்கள்? உங்க தொண்டர்கள் சோர்ந்து விட மாட்டார்களா? டேய், ஒண்ணு இப்படி பேசுனா இப்படி பேசுறீ, இப்படி பேசுனா இப்படி பேசுறிய, நான் என்னதான் செய்ய சொல்லு? நான் கூட்டணி வைக்கவா? சொல்லு, நீ சொல்லு, வைக்கவா? யுவர் ஆனர், உங்களுக்கு தெரியாத ஒரு செக்ஷன் இல்லையா ஆனர்? நீங்க ஏதோ அதுல பார்த்து அதை சரியோ அதை பண்ணி விடுங்க. அதான் சொல்லி வரும், அதானே? சரி, நன்றி, வணக்கம்.